World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு அழகிய மேடையை அமைத்து கொடுத்த திருமதி ராஜகலை கனகாம்பாள் அம்மாள் அவர்களுக்கும் மற்றும் ஆன்மீக ஸ்ரீபூங்கொடி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் ஒரு நிமிஷம் பேச விரும்புகிறேன். என்னென்னா, பொருத்தம் ஜோதிடத்தில் திருமண யோகம் எப்போ வருது, பொருத்தம் எப்படி இருக்குது, தோஷங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லா வாடிக்கையாளர்களும் ஒரு பெரிய மனக்குறையோட அல்லது பெரிய எதிர்பார்ப்போடு வந்து நிற்கிறாங்க. அதில் வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, திருமணம் ஒருவருக்கு ஆகணும் அப்படின்னா திருமண வயது வந்த பிறகு 3, 7, 11 அல்லது 2, 12 இந்த பாவகங்கள் எல்லாம் வேலை செய்யணும். இந்த பாவக அதிபதிகள், இப்பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இவைகள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் சுக்கிரனோட தொடர்பு கொள்ளணும். அப்போ தான் திருமணம் நடக்கும். இந்த காலகட்டம் என்பது ஒரு நபருக்கு 20வது வயதிலையும் வரலாம், 28, 30, 35, ஏன் 40 வரைக்கும் கூட வராமல் போகலாம். அதனால் பெற்றோர்கள் ஒரு 25 வயது டு 30 வயசு ஆயிடுச்சுனாலே பிள்ளைகளுக்கு பெரிய மனப்பதட்டம் அடையிறீங்க. அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தா போதுமானது. அந்த காலகட்டம் வர வரைக்கும் நம்ம காத்து தான் இருக்கணும். அதை தவிர நம்ம நிறைய ஜோதிடர்கள்ட்ட பார்க்கறதுனாலையும் நிறைய பரிகாரம் பண்ணுறதுனாலையும் உடனடியாக ஆகாது. நம்ம பொறுமையாக காத்திருந்துக்கிட்டு நம்ம மன திருப்திக்காக கடவுள் வழிபாடுகள்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொண்ணுக்கும் அதே மாதிரியான ஒரு கிரக நிலை இருக்கணும். குழந்தை பாக்கியம் சமீபத்தில் திருமணம் ஆனதுலேருந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதா நம்ம பார்த்துக்கணும். அப்படி இல்லாத காலகட்டங்களில் தான் திருமண தாமதம் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஏன்னா என்னோட கிளைண்ட் எல்லாருமே என்னம்மா 28 வயசு ஆயிடுச்சு, 33 வயசு ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகலையே அப்படின்ற ஒரு களைப்போடு வருவாங்க. அந்த காலகட்டம் வர வரைக்கும் யார் என்ன செஞ்சாலும் நடக்காதுங்கிறது தான் உண்மை. சரி, அதுக்கப்புறம் இந்த பொருத்தம் பார்க்குற விதத்தில் பெற்றோர்கள் முதல்ல பொருத்தம் பார்க்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். கொஞ்சம் புதுவிதமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? பெற்றோர்கள் பொறுத்தவரை 3 வகையான பொருத்தங்களை கட்டாயம் பார்த்துட்டு தான் ஜோதிடரை பார்க்க வரணும். அந்த 3 வகையான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிறந்த தேதி, நேரம், ஊர் 3 கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் மிக சரியான லக்னம், ராசி, நட்சத்திரம் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு ஜோதிடர் பொருத்தம் பார்த்தாருனா தான் நமக்கு சிறப்பான ஒரு திருமண காலகட்டத்தை நிர்ணயம் பண்ண முடியும். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா ஒரு சிறப்பு ஜோதிடர்கள் மூலமாக நீங்கள் அதை சரி செய்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட நம்பர் வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 80 56 60 83 18. சேலம் மாவட்டத்தில் மேச்சேரியிலேருந்து நான் ஜோதிட சேவை செய்துட்டு வரேன். கனகாம்பாள் அம்மா அவங்களுடைய உதவியோடு வந்து மகளிர் அணியில் இருக்கேன். அது தர்மபுரி மாவட்ட தலைவியாக என்னை அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த பொருத்த விஷயத்தில் ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். பொதுவாக ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே லக்னம், லக்னாதிபதி நல்லா இருக்காரா பார்த்துக்கணும். அப்புறம் குடும்ப வீடு நல்லா இருக்கா பார்த்துக்கணும். குழந்தை வீடு நல்லா இருக்கா, மனைவி வீடு நல்லா இருக்கா அல்லது கணவன் வீடு நல்லா இருக்கா, ஆயுள் வீடு நல்லா இருக்கா, தைரிய வீரிய வீடு நல்லா இருக்கா, மோட்சம் நல்ல தூக்க வீடுகள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இது எல்லாம் ஒழுங்கிணைக்கக்கூடிய ஒரு வீடு என்னன்னா, அது தொழில் வீடு அல்லது வேலை வீடு அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் நமக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக அமையும். இதையெல்லாம் தாண்டி நமக்கு நம்ம கடவுளுடைய அனுக்கிரகம்னு ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் பார்க்காம இல்லை. இந்த பொருத்தங்கள்லாம் சரியாக இருந்து நடக்கிற தசா புக்தியும் நமக்கு சிறப்பான ஒரு யோக அமைப்பில் இருந்ததுன்னா
நம்ம எதிர்பார்க்குற தேதியில் திருமணம் கூடி வந்துடும். பெண்ணுக்கும் இப்படியே ஆணுக்கும் இப்படியே பார்த்துக்கலாம். அதன் பிறகு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, நடப்பில் கோச்சார சனி எப்படி இருக்காரு, நம்ம வளர்பிறை அந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருக்குமா அதை பார்த்துக்கணும். இந்த பொருத்தம் அப்படின்னு ஒன்று எடுக்கும் பொழுதே நமக்கு அந்த தோஷங்கிற ஒன்று வந்துடுது. இந்த தோஷங்கிறத செவ்வாய் தோஷம், நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், கலஸ்திர தோஷம் அப்படின்லாம் நம்ம எடுத்தால் கூட, இந்த செவ்வாய் பாவத்துவமாக இல்லாத பொழுது அவருடைய தசை பெருசாக எந்த தீங்கும் செய்யாது. அவர் 1000 பேருக்கு தான் அந்த செவ்வாய் தோஷங்கிறது நல்ல பலனை கொடுத்துருது. 100 பேருக்கு தான் அதிகமான கஷ்டங்களை கொடுக்கும். அது பாவ தசையாக அமைஞ்சிருச்சுனாக்க, அதுவும் சிறு வயசுலேயே வந்துட்டு போயிடுச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. நமக்கு ஒரு 70 வயசு 60 வயசுக்கு மேலே தான் வருதுனாலும் அந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். பெற்றோர்கள் எல்லாம் கேட்குற ஜோதிடர்கிட்ட ஒரே கேள்வி, தோஷம் இருக்கா, கழிஞ்சிருச்சா, கழிக்கணுமா, தோஷத்தை கழிச்சுட்டு சுத்த ஜாதகத்து பொண்ணு கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிறது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி 100க்கு 10%, 1000க்கு 90% பேருக்கு மட்டுமே செவ்வாய் வேலை செய்யும், பருவத்தில் பாவத்துவ செவ்வாய் வந்தா. இதுதாங்க. மேலும் சுக்கிரன், குரு, சுக்கிரனுடைய வீடுகள், குருவுடைய வீடுகள் இதெல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் எளிமையான முறையில் சந்தோஷமாக சரியான வயதில் திருமணம் அடைஞ்சிரும். எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் நிறைவாகட்டும்.